ஸோ இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எப்படி சார்ட் பண்ணுறது, லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி சார்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஹேஷ்டேக் இன்க்ளூட் std.ho, ஹேஷ்டேக் இன்க்ளூட் std lib.h. அதுக்கப்புறம் நோடோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி டைப் டிஃபைன் ஸ்ட்ரக்ட் நோடுன்னு கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டேட்டாவை இன்ட்டில் வாங்கிட்டு ஸ்ட்ரக்ட் நோடு பாயிண்டர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வாங்குறேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ நோடு, அதாவது எனக்கு வந்து சேவ் அவுட்புட் வந்து நியூ நோடில் சேவ் ஆகணும். அதுக்காண்டி இன்னொரு புது நோடை வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு நோடு பாயிண்டரை யூஸ் பண்ணி கிரியேட் நோடுங்கிற ஒரு இதை கொடுத்து அதை வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதை வந்து நான் இன்ட்டில் வாங்கிடுறேன். பேரந்தசிஸ்குள்ளே இன்ட்டில் வச்சு வாங்கிடுறேன். வாங்கின பிறகு நோடு பாயிண்டர் யூஸ் பண்ணி நியூ நோடு இஸ் ஈக்குவல் டு நோடு மலாக் சைஸ் ஆஃப் நோடு. இந்த மலாக்குங்கிறது மெமரி அலோகேஷன், அதாவது புது நோடுக்கான ஸ்டோர் பண்ணுற மெமரியை வந்து எந்தெந்த மெமரியில் அலோகேட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப்ங்கிறது வந்து நோடோட சைஸை டிஃபைன் பண்ணோம். இஃப் நியூ நோட் வந்து இப்போ எனக்கு வந்து புது நோடில் ஸ்டோர் ஆகிறது வந்து நல் வேல்யூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் மெமரி அலோகேஷன் ஃபெயில் எனக்கு பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகிட்டு எக்ஸிட் கொடுத்து ஒன் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும் அங்கே போயிடும். அதுக்கப்புறம் இந்த லூப்புக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நியூ நோடு நெக்ஸ்ட் டேட்டா, அதாவது நியூ நோடில் அடுத்த அட்ரஸில் எந்த டேட்டா ஸ்டோர் ஆகணுங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் இந்த லைனு. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு டேட்டா கொடுக்குறோம், அதாவது அந்த அட்ரஸில் எனக்கு இந்த டேட்டா போய் சேவ் ஆகணும் அது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நியூ நோடு நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல், அதாவது அதுக்கு அடுத்ததில் வந்து எனக்கு நல்லா முடியணும். இப்போ ரிட்டர்ன் நியூ நோடு கொடுக்குறேன். ரிட்டர்ன் நியூ நோட்னா திரும்ப எனக்கு நியூ நோடு வந்து அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து இந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வாய்டு இன்சர்ட், அதாவது எனக்கு லிங்க் லிஸ்ட்ல அசெண்ட் ஆகிற ஒவ்வொரு, அதாவது எனக்கு வந்து எப்படின்னா ஒன் பை ஒன் எனக்கு அசெண்ட் ஆகிட்டே வரணும். அதை வந்து ப்ரீவியஸ்ல நான் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு சீக்வன்ஸாக அப்படியே போகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வாய்டு இன்சர்ட் நோடு, அப்புறம் நோடு கொடுத்து டபுள் பாயிண்டரை யூஸ் பண்ணி ஹெட்டு வாங்குறோம். அதுக்கப்புறம் டேட்டா வந்து இன்டிஜரில் வாங்குறோம். அதுக்கப்புறம் நோடு பாயிண்டர் யூஸ் பண்ணி நியூ நோடு இஸ் ஈக்குவல் டு கிரியேட் நோட் டேட்டா. இங்கே கிரியேட் நோட் யூஸ் பண்ணுறது வந்து டைரெக்டாக இங்கே போய் திரும்ப புது நோடை வந்து கிரியேட் பண்ணும். இங்கே ஆக்சுவலாக எனக்கு புது நோடு கிரியேட் பண்ணி எனக்கு திரும்ப அப்படியே ரன் ஆகும். அதுக்கப்புறம் இஃப் பாயிண்டர் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்தால், அதுக்கப்புறம் டேட்டா லெஸ் தென் ஹெட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது எப்படின்னா சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா, ஸ்மால் நம்பராக இருந்துச்சுன்னா எனக்கு நோடில் இருக்க நெக்ஸ்ட் வேல்யூவில் எனக்கு ஹெட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே எனக்கு நியூ நோடில் வந்து சேவ் ஆயிரும். அப்படி இல்லை எனக்கு பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா நோடு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டு. அதே மாதிரி வைல் கரண்ட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு, அதாவது கரண்ட்டாக இருக்கிற வேல்யூக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகி எனக்கு அந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு நல்லாவும், அதுக்கப்புறம் கரண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் போகிற வேல்யூவில் இருக்கிற டேட்டா வந்து கரண்ட்ல இருக்கிற டேட்டாவோட கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு அதுதான் அசெண்டிங்கில் வந்து பார்த்தா சின்ன நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பரை எங்கே பண்ணால் கரண்ட்ல எனக்கு ஸ்டோர் பண்ணும். அதனால கரண்ட்ல இருக்கிற நெக்ஸ்ட் வந்து கரண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு நியூ நோட் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டு நெக்ஸ்ட்னு கொடுக்குறோம். அதாவது நியூ நோடு கொடுத்து அதுக்கு அடுத்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆகிற வேல்யூ கரண்ட்ல இருக்க அடுத்த நெக்ஸ்ட்ல இருக்கிற வேல்யூ நியூ நோட்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் கரண்ட் டு நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ நோட், அதாவது கரண்ட்ல இருக்கிற வேல்யூவும் அதுக்கு கரண்ட்ல இருக்கிற வேல்யூவுக்கு அடுத்த வேல்யூவில் இருக்கிறது வந்து நியூ நோட்ல போய் அசைன் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு ஷார்ட் ஆகி கரெக்டாக பிரிண்ட் ஆன எலமெண்ட்ஸ் ஃபுல்லத்தையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி வாய்டு பிரிண்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணி நோடு பாயிண்டர் ஆஃப் ஹெட்னு கொடுத்து நோடு பாயிண்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு அசைன் பண்ணிக்கிறேன். வைல் கரண்ட் நாட் ஈக்குவல் டு, அதாவது நல்லா இல்லைன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல கரண்ட்டாக என்ன டேட்டா இருக்கோ அதுலேருந்து அப்படி சீக்வன்ஸாக எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஆஃப் நெக்ஸ்ட், அதாவது அடுத்தடுத்த நம்பரை வந்து எனக்கு சீக்வன்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி இந்த லைன் கொடுக்கும், கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டு நெக்ஸ்ட்டு. எனக்கு அது வந்து சீக்வன்ஸாக ஒரு நம்பராக ஷார்ட் ஆகி எனக்கு என்ன அவுட்புட் வருதோ அந்த அவுட்புட் எனக்கு வந்து ஒரு சீரீஸில் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டு ஃப்ரீ மெமரி அலோகேட் ஃபார் லிங்க் லிஸ்ட், அதாவது மெமரி அலோகேட் பண்ணுறோம் ஃப்ரீ மெமரி. ஸோ இதுக்கு வந்து வாய்டு ஃப்ரீ லிஸ்ட் கொடுத்து பேரந்தசிஸ்குள்ள நோடு பாயிண்டர் ஹெட்னு கொடுக்குறோம். இங்கே நோடு பாயிண்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு கொடுத்து நோடு பாயிண்டர் டெம்ப் கொடுக்கும். வைல் எனக்கு வந்து அதே மாதிரி கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா டெம்ப் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அது டெம்பரரியாக ஸ்டோர் ஆகும்.
அதுக்கப்புறம் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டு நெக்ஸ்ட், அதாவது கரண்ட்டுக்கு நெக்ஸ்ட் அட்ரஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அது வந்து எனக்கு கரண்ட் வேல்யூவா போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீ பேரந்திஸ்குள்ள டெம்ப்னு கொடுத்து இதை நான் இந்த லூப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்ட் மெயின், அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ல நோட் ஸ்டார் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுங்கிறத நான் இங்கேயே ப்ரீ டிஃபைனாக கொடுக்குறேன். ஸோ அதுக்கு இன்சர்ட் நோட் அட்ரஸ் ஆஃப் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் கமா ஃபைன் கொடுக்குறேன். அதாவது இந்த லைன் எனக்கு ரன் ஆகும்போது கரெக்டாக எனக்கு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் போய் இன்சர்ட் நோட் இந்த 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 இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒரு நம்பராக வாங்கி எனக்கு இன்சர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 5 இன்சர்ட் ஆகும், அதுக்கப்புறம் 10 இன்சர்ட் நோட ஆம்பர்சன்ட் ஹெட் கமா 10 கொடுக்கும். மொதல் 5, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 1. எனக்கு 1 by 1 எனக்கு வந்து மொதல் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் மெல்ல மெல்ல ஒரு நம்பரும் செக் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். அதை பிரிண்ட் ஆனதை வந்து நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து லிங்க் லிஸ்ட் எலமெண்ட்ஸ்னு கொடுத்து பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் ஹெட்னு கொடுத்துருவேன். ஸோ எனக்கு இந்த லைன் 71th லைன் ரன் ஆகும்போது எனக்கு எங்கே போகும்னா 39th லைன் போயிடும். இந்த இடத்துல கொடுத்துருக்கும் போது என்னன்னா நம்ம கரெக்டாக அசெண்ட் ஆகி வந்ததை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கேன், 5 10 2 7 1 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 1 2 5 7 10ன்னு பிரிண்ட் ஆகி அதுக்கு அது ஒரு சீரீஸில் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மெமரி அலோகேட் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரீ லிஸ்ட் ஹெட் இந்த லைன் கால் ஆச்சுன்னா எனக்கு எங்கே போகணும்னா இந்த 49th லைன் வாய்டு ஃப்ரீ லிஸ்ட் ஆஃப் நோடு ஹெட், அதாவது மெமரி அலோகேட் பண்ணுற லைனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் 0 கொடுத்து இந்த ப்ரோக்ராமை நான் என் பண்ணிடுறேன். என் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு லிங்க் லிஸ்ட் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் வந்து 5 10 2 7 1. எனக்கு அதோட லிங்க் லிஸ்ட் எலமெண்ட்ஸ், அதாவது ஷார்ட் ஆகி வந்த அவுட்புட் என்னன்னா 1 2 5 7 10 எனக்கு அவுட்புட்டில் வரும். இப்படி தான் நம்ம ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்த எலமெண்ட்ஸை லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணி அவுட்புட் எடுப்போம். இங்கே நம்ம வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணால் அதே மாதிரி இங்கே லிங்க் லிஸ்ட்டில் வர அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி அசெண்ட் ஆகி எனக்கு வந்து அவுட்புட்டில் வரும். அவ்வளோதான்.